செங்கல்பட்டு நகரப்பகுதியில் இரவு நேரங்களில் சாலைகளில் திரியும் கறவை மாடுகளை சரக்கு வாகனம் மூலம் நூதன முறையில் திருடும் பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆடு திருட்டு சம்பவங்களுக்கே ஒரு முடிவு கட்டப்படாத நிலையில் மாடு திருடர்களின் இந்த நூதன முயற்சி ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தப்படுமா? ஆடு திருடினால் 5000 முதல் 10,000 வரைதான் வருமானம் கிடைக்கும். அதே கறவை மாட்டை திருடினால் 20,000 முதல் 30,000 வரை லாபம் பார்க்கலாம் என கணக்கு போட்டுள்ளனர் இந்த திருடர்கள். அதற்காக சரக்கு வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி மாடுகளை லாபகமாக திருடிச் செல்லும் நூதன சம்பவம் செங்கல்பட்டில் அரங்கேறி வருகிறது. யார் இந்த நூதன திருடர்கள்? ஆட்டை திருடி மாட்டை திருடி கடைசியில் மனிதனை திருடுவதற்கு முன் போலீசாரிடம் சிக்குவார்களா? செங்கல்பட்டு நகர் பகுதிகளில்தான் இந்த வித்தியாசமான திருடர்கள் சரக்கு வாகனத்துடன் இரவு நேரங்களில் சுற்றி வருகிறார்கள். இப்பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கறவை மாடுகள் சாலைகளில்தான் திரிந்து வருகின்றன. இந்த மாடுகளின் உரிமையாளர்கள் அவற்றுக்கென தனி இடத்தில் கொட்டகை அமைத்து வளர்க்காமல் தெருக்களில் திரியவிட்டு விடுகின்றனர். இதனால் அவை குப்பை மேடுகளில் மேய்ந்துவிட்டு சாலையின் நடுவே வந்து படுத்து ரெஸ்ட் எடுப்பது வழக்கமாக உள்ளது. இப்படி கேட்பாரற்று திரியும் மாடுகள் தான் திருடர்களின் கண்களில் பட்டுள்ளது. தூக்கிச் சென்றால் கேட்க ஆள் இல்லை என்பது அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது. இந்த நூதன திருட்டுக்காக அவர்கள் போட்ட திட்டம்தான் சரக்கு வாகன மாடு கடத்தல். இதற்காக சரக்கு வாகனத்துடன் தெரு தெருவாக சுற்றி திரியும் மாடு திருடர்கள் சாலையில் திரியும் மாடுகளை லாபகமாக வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிடுகின்றனர். சரக்கு வாகனத்தில் ஏற மறுக்கும் மாடுகளை உணவு கொடுப்பது போல் வாகனத்தின் அருகே வரவழைத்து லபக்கென்று வாகனத்திற்குள் ஏற்றிக்கொண்டு சென்று விடுகின்றனர். இந்த மாடு திருடும் காட்சிகள் எல்லாம் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் தெள்ள தெளிவாக பதிவாகியுள்ளது. மாடுகளை பறிகொடுத்தவர்கள் தங்கள் வாழ்வாதாரமே பறிபோய்விட்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். தற்போது வரை இந்த கறவை மாடு திருடர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நூதன மாடு திருடர்களை கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என மாடுகளின் உரிமையாளர்கள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.